சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் கிராண்ட் செஸ் டூருடைய ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் செக்ஷன் ஃபர்ஸ்ட் லெக் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்க போலந்தில் அதான் நம்ம வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் வந்து பார்த்திங்கனாக்கா வெசலின் டொப்பலாஃப்க்கும் அரவிந்த் சிதம்பரத்துக்கும் நடந்த ஒரு கேம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர்னமெண்ட்டில் இருந்து 4வது சுற்றுலேருந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கேமை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கிங் மூவ் வந்து ஒரு பிரில்லியன்ட்டான மூவாக இருக்குது. ஒரு நைட்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு மொமெண்ட் ஆக்சுவலா. எப்படி வந்து இது இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்து அரவிந்த் வந்து இதை கொண்டு வந்தார், எப்படி கிங் மூவ் வந்து எப்படி பிரில்லியன்ட்டான மூவாக இருந்தது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த கேமை பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ இந்த கேமில் ஒயிட் வந்து வெசலின் டொப்பலாஃப். ஸோ கேம் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ ட்ரெடிஷ்னலான நம்ம இங்கே இட்டாலியன் ஓப்பனிங் வந்து பார்க்குறோம். ஸோ வேரியேஷன் வைஸ் நம்ம இங்கே நார்மலான ஒரு மார்ஃபிஸ் டிஃபென்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. பட் இன்னும் சப் வேரியேஷன் என்னன்றது நமக்கு தெரியாது. பான் B4, பிஷப் B3, அடுத்து பிஷப் C5, பிஷப்பை டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பான் டு C3. ஸோ C3க்கு அப்புறம் ஜஸ்ட்டு D4 த்ரஸ்ட்டுக்கு தயாராகிறாங்க. ப்ளஸ் பிஷப் C2 லேட்டராக வந்து போட்டுக்க முடியும். பான் டு D6, அதுக்கப்புறம் D4. ஏன்னா D4 ஆக்சுவலாக நம்மளால் வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது. அல்லது வந்து நீங்கள் பிஷப் வந்து A7ல் ரீட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பட் இங்கே வந்து அரவிந்த் வந்து D6 விளையாடுறாரு. பட் இதில் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தயாராகணும். என்ன அப்படின்னா, உங்களுடைய கேஸ்லிங் ரைட்ஸை இழக்கிறதுக்கும் ஒரு டெம்பரரியாக ஒரு பானை இழக்கிறதுக்கும் நீங்கள் தயாராகிடணும், இந்த மூவ் விளையாடிங்க அப்படின்னு சொன்னால். பட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தியரட்டிக்கலாக ஏற்கனவே பல முறை விளையாடிருக்காங்க. இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தாராளமாக விளையாட முடியும். ஸோ D4 பிஷப் பின்னாடி ரீட்ரீட் பண்ணிடுறாரு. இப்போ அதுக்கப்புறம் A4. இந்த இடத்துல டொப்பலா வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அவர் இங்கே சென்டரில் கேப்சர் பண்ணல. ஏன்னா கேப்சர் பண்ணியிருந்தா அரவிந்த் சிதம்பரத்துக்கு கேஸ்லிங் ரைட்ஸ் போயிருக்கும். நான் இதில் மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு பானுமே வந்து ட்ராப் ஆகிருக்கும். ஸோ நைட் டேக்ஸ் E5, நைட் டேக்ஸ் E5, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை பீஸை ரெக்கவர் பண்ணியே ஆகணும். பண்ணதுக்கப்புறம் குயினை ட்ரேட் பண்ணாக்கா பிஷப் F7. ஸோ இந்த மாதிரி இந்த கேம் வந்து ஈக்குவல்னு சொல்லுது கம்ப்யூட்ரு. பெரிய கிங் E7 விட ரூக் F8 வந்து ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் டேட்டா பேஸில் கிட்டத்தட்ட 25 கேம் இருக்குது. பட் ஸ்டில் கம்ப்யூட்டர் திங்ஸ் ஆர் த அதர் கிராண்ட் மாஸ்டர் எல்லாருமே வந்து இதை ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. பட் இதுக்கு நம்ம இன்னும் நிறையா போக வேண்டியிருக்கு. நிறைய வேரியேஷன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் கேம் இங்கே வந்து நைட் டேக்ஸ் E4 ஆப்வியஸ்லி ஆட முடியாது. ஏன்னா ரூக் E1, அதுக்கப்புறம் 2வது பானம் ட்ராப் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட்லி லூசிங் பொசிஷனாக மாறிடும். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, D-Tex E5 ஆடிருந்தாங்க அப்படின்னா கேஸ்லிங் ரைட்ஸ் போயிருக்கும், F7 பானும் போயிருக்கும். ஸோ இந்த லைனை பற்றி தெரிஞ்சது நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ A4 ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ரூக் அன்டிஃபெண்டாக இருக்கிறது அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்க்குறாரு. ஸோ அதனால் பிஷப் B7, பின் அதுக்கப்புறம் ரூக் E1. ஸோ கேசல்ஸ்க்கு அப்புறம் பிஷப்பை வச்சு பின் போடுறாரு. H6 கொஷின் மார்க், அதுக்கப்புறம் பிஷப் டு H4. ஜென்ரலாக வந்து இந்த பின்னை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க மோஸ்ட்லி ஆல் டுகெதர். ஸோ பட் இங்கே H6 வந்து லேட்டராக தான் ஆட முடிஞ்சிருக்கு. பான் டு B4, சென்டரை வந்து உடைக்கிறதுக்கான முயற்சி. இங்கே அதே போல் இந்த பொசிஷன் வந்து E-Tex D4 வந்து நம்ம விளையாடலாமா அப்படின்னு பார்த்தா விளையாட முடியும், தாராளமாக விளையாட முடியும். பின் அதுக்கப்புறம் G5க்கு டிப்பிக்கலான நைட் சாக்ரிஃபைஸ். அகெயின் டேட்டா பேஸில் கிட்டத்தட்ட 50 கேமுக்கு மேலே இருக்குது, 82 கேம் இருக்குது டு பி எக்ஸாக்ட்லி. ஸோ 82 கேம் வந்து இந்த சாக்ரிஃபைஸ் லைனில் இருக்குது ஆக்சுவலாக. பட் கேமில் வந்து ஃபஸ்ட்டு B4, பட் இதே மூவ் ஆர் இதே மாதிரியான ஒரு வேரியேஷன் லேட்டராக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ B4க்கு அப்புறம் H3க்கு அப்புறம் சியில் B-Tex C3 வந்து கேப்சர் பண்ணுறாரு. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் ரூக்கை E8ல் போடுறாரு. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுறாரு பொசிஷனை. இந்த க்ளோஸ் பண்ணும்போது இந்த பார் வந்து கொஞ்சம் மேலே போகிறத உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா இது வரைக்குமே வந்து ஒயிட் வந்து ஓரளவுக்கு இனிஷியேட்டிவ் கையில் வச்சுருந்தார். எக்ஸாம்பிள் குயின் D3 அண்ட் தென் த கேம் வுட் கண்டினியூன்னு வச்சுக்கோங்களேன். பட் கேமில் என்ன ஆச்சு அப்படின்னா, D5 போட்டு பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுனால நைட் A5 போட்டு பிஷப் மேலே டைம் கெயின் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் பிஷப் A2 போயிடுது. இங்கே பிஷப் C2 தான் ரொம்ப லாஜிக்கலான கண்டினியூஷன் என்னை பொறுத்த வரைக்கும். அல்லது கம்ப்யூட்டருமே அதுதான் விரும்புது. முக்கியமான காரணம் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சாக்கா நீங்களும் அதான் நினைப்பீங்க. என்னன்னா இங்கே பிஷப் A2ல வச்சாலும் என்ன பாயிண்ட் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா உங்களோட பானை தான் அது பார்த்துக்கிட்டு இருக்க போகுது. ஆல்ரெடி இந்த பானுக்கு இந்த பான் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கு. அப்போ பிஷப் வந்து இந்த டயகனலாக போகிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா இதுதான் பேஸ் பாயிண்ட்டு. ஈவன் சம்டைம்ஸ் ஏதாவது பிரேக்கிங் பாயிண்ட்ஸ் நடந்தால் கூட நம்ம பிஷப் இந்த பக்கம் வந்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது தான். அதாவது இந்த டயகனல் ஓப்பன் ஆகும் அப்படின்றத விட இந்த டயகனல் ஓப்பன் ஆகும் அப்படின்றது கொஞ்சம் சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கலாம். யாரும் C6 போட்டு இந்த பானை சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு டி பான் வந்து வீக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்தனால இந்த பார் வந்து மேலே போயிருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ பிஷப் A2, அதுக்கப்புறம் G5, நைட் இன்ட்டு G5, H இன்ட்டு G5, இப்போ பிஷப் இன்ட்டு G5. இப்போ ஒரு பீஸ் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கான காம்பன்சேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2 பான் வச்சுருக்காரு. இன்னும் ஒரு பான் கிடைச்சாக்கா அதுக்கு முழுமையான ஒரு காம்பன்சேஷன் வந்து கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
கிங் G7 போட்டு நைட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் குயின் F3 போட்டு இந்த பீஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரூக் H8. ஸோ ரூக்கை வந்து ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நைட்டை டெவலப் பண்ணுறாரு. பிஷப் C8. ஸோ ஏதாவது சில லைட் ஸ்கொயர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி என்னன்னா, ஒரு கட்டத்தில் இந்த பிஷப் அட்டாக்ல இருக்கும்போது நீங்கள் பானை புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஸ்கொயர் வந்து வீக் ஆகும். அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கவுண்டர் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே ரிட்ரீட் பண்ணுறாரு. ப்ளஸ் இன்னொரு லாஜிக்கலான விஷயம் ரொம்ப சிம்பிள். அவருக்கு எப்படி இந்த பிஷப் வந்து யூஸ்லெஸ்ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே. இது வந்து இட்ஸ் லைக் பைடிங் த ராக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் பிஷப் C8 இஸ் வெரி லாஜிக்கல் மூவ். நைட் F1. அடுத்து கிங் வந்து G6 போடுறாரு. இந்த பொசிஷனில் பெட்டர் மூவ் வந்து நைட் F1 தவிர்த்து அவர் C4 ட்ரை பண்ணலாம். பட் அதுவுமே ஒன்றும் பெரிய என்ன சொல்கிறது அட்வான்டேஜ் இல்லை. பட் அதுக்கு பதில் கேமில் விளையாடின வேரியேஷன் கம்பேர் பண்ணி இது கொஞ்சம் பெட்டர்னு சொல்லலாம். அடுத்து நைட் C5 வரப்போகுது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான கேம் இது ஆக்சுவலாக. ஸோ நைட் F1 அண்ட் தென் கிங் டு G6. கிங்காலே அட்டாக் பண்ணுறேன். வெட்ட போறியா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ H4 போட்டு நான் டிஃபெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரூக் டு H5. ஸோ ரூக் டு H5. அதுக்கப்புறம் டிஸ்கவரி செட்டப் பண்ண பார்க்குறாரு. அதுக்கு பிஷப் டு D7. நீங்கள் எந்த பெரிய டிஸ்கவரியும் இல்லை. வேணும்னா வெட்டிக்கு நான் கிங்காலே வெட்ட போகிறேன் அப்படின்றாரு. ஏன்னா இது வெட்டினா நீங்கள் கண்டிப்பாக ஆட்டத்தை இழந்துருவீங்க. அந்தளவுக்கு மோசமான நிலைமை. பீஸ் சாக்ரிஃபைஸ்க்கு உங்களுக்கு அந்த அட்டாக் வந்து கிடைக்காது. ஸோ ரூக் E3 லிஃப்ட் பண்ணுறாரு. பட் இங்கே ரூக் B1 வந்து ரெக்கமெண்டட் அல்லது பான் டு C4. நாட் ஷுர் என்ன ஐடியா அப்படிங்கிறது. பட் ரூக் B1 வந்து பார்த்திங்கனாலும் பெருசாக என்ன ஐடியான்னு தெரியல. பட் கேமில் அதுதான் கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய மூவ்ஸ் அதுதான். பட் கேமில் வந்து இன்னொரு எக்ஸ்சேஞ்சை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு நம்ம பொசிஷனை வந்து ஈக்குவலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. பட் ஆல்ரெடி பிளாக் இஸ் கம்ப்ளீட்லி வின்னிங். ஸோ நைட் எக்ஸ் E3க்கு அப்புறம் நைட் எக்ஸ் E4. இந்த கவுண்டர் அட்டாக்னால தப்பிச்சிட்றாரு ஆக்சுவலாக அரவிந்த். இப்போ ஃபோர்க் பண்ணிடுறாரு. நீங்கள் வந்து டிஸ்கவரி கொடுத்தீங்கனாலும் நைட் எக்ஸ் G3 இருக்குது. ஓவராலாக இந்த வேரியேஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட ஒரு வின்னிங் என் கேம் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்பில் இருக்கும். ரொம்ப வீக்கான பொசிஷன் ஒயிட்டுக்கு. இந்த பீஸு இந்த 3 பீஸை வச்சு அழகாக கலெக்ட் பண்ணலாம் பான்ஸை. ஆப்போசிட் கலர் பிஷப் வந்து டசன்ட் மேட்டர் இந்த பொசிஷனில். பட் கேமில் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பிஷப் B1 போட்டு இந்த நைட்டை வந்து பின்னில் போட்டுறாரு. நீ என்ன எனக்கு டிஸ்கவரி கொடுக்குற, டிஸ்கவரி நீ என்னை ஃபோர்ஸ் பண்ண பார்க்குற, நான் உன்னை பின்னில் போகிறேன், இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே அரவிந்த் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு ரூக் இன்டு G5 அடிக்கிறாரு. அவரோட ஐடியா என்ன அப்படின்னா கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நான் குயின் இன்டு G5 விளையாடி கேமை ஈக்குவலைஸ் பண்ணுவேன் அப்படின்றது தான் அவரோட ஐடியா. ஸோ பிஷப் இன்டு E4 செக்கு. அதுக்கப்புறம் பான் டு F5 போட்டுக்கும். ரெண்டுமே அட்டாக்ல இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போது கோயிங் பேக் இந்த பொசிஷனில் பிஷப் B1 வச்சதுக்கப்புறம் ரூக் இன்டு G5 அடிக்கிறதுக்கு பதில் இந்த நைட்டு ஏதாவது பண்ணலாமா, தேவையில்லாமல் ஒரு பீஸ் நமக்கு ட்ராப் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கு பான் டு F5 வந்து விளையாட முடியும். இப்போது இங்கே சில பேருக்கு வரக்கூடிய டவுட் என்ன, டிஸ்கவரி கொடுத்து குயினை வெட்டிட்டாங்கன்னா என்ன ஆகும், அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் தென் ஆல்மோஸ்ட் சேம் வேரியேஷன் நம்ம முன்னே பார்த்த மாதிரி தான். இந்த எண்டிங் வந்து நமக்கு தான் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் நைட்டை ரீகேப்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீஸே வந்து ட்ராப் ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ ஹோல் ரூக் அப்பு நம்ம. பட் இதே வந்து நம்ம இந்த பொசிஷனில் வந்து பிஷப் டெக்ஸ் D8 செக் கொடுக்குறது, இதே வந்து பிஷப் டெக்ஸ் E4 தான் வந்து ரெக்கமெண்டட். ஸோ இது விளையாடினா என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ உங்களால் வந்து இந்த இந்த பீஸை ரெக்கவர் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ சாக்ரிஃபைஸை வந்து பண்ண போகிறீங்க. இப்போ அவங்க வந்து பானால கேப்சர் பண்ணாலும் சரி, குயினால் கேப்சர் பண்ணாலும் சரி, எண்ட் ஆஃப் த வேரியேஷனில் உங்களால் வந்து இந்த பீஸை கேப்சர் பண்ண முடியும். எடுத்துக்காட்டுக்கு குயினால் வெட்டினா கூட டேக்ஸு நீங்கள் குயினை ரெக்கவர் பண்ணணும். அது பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாம். இன்பிட்வீன் மூவ் மாதிரி அவங்க பிஷப் இன்ட்டு இது அடிக்கிறதுனால அடிக்கலாம். பட் நம்ம பிஷப்பால் கேப்சர் பண்ண போகிறோம். ஒரு பான் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த காம்பன்சேஷன் வந்து கிடச்சிரும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு வின்னிங் பொசிஷன் இது. ஸோ கேமில் ரூக் இன்ட்டு G5 விளையாடுறதுனால அவர் வந்து H இன்ட்டு G5 அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் G5, தென் பிஷப் டெக்ஸ் E4 செக். இப்போ வந்து கேம் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலைஸ் பண்ணிட்டாரு டொபலாவ். அதுக்கப்புறம் F5, பிஷப் C2, பின் அதுக்கப்புறம் குயின் வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ இங்கே குயின் ட்ரேட் பண்ணுறதுக்கு பதில் நைட் B7 போட்டு இன்னும் கொஞ்சம் நைட்டை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்ன்றது கம்ப்யூட்டரோட சஜஷன். பட் அவர் வந்து குயின் இன்ட்டு G3 அடித்து இந்த என் கேமே என்னால் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ளஸ் இந்த பொசிஷனில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு விஷயம், டைம் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அரவிந்த்க்கு வந்து 1 நிமிஷம் இருக்குது. அந்த பக்கம் டொபலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் இருக்குது. ஆக்சுவலாக அரவிந்துக்கு தான் வந்து டைம் ப்ரெஷர் இருக்குது. எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்றதை பாருங்கள். கிங் டு G5, ரூக் B1, பின் அதுக்கப்புறம் பான் டு F4. இங்கே நைட் F1, பின் அதுக்கப்புறம் பிஷப் F5, பிஷப் டேக்ஸ், கிங் டேக்ஸ். இங்கே ரூக் B4 நைட் டு D2 விளையாடுறாரு. பட் இங்கே ஆக்டிவான மூவ் வந்து ரூக் டு B4. ரூக் டு B4 வந்து ஜஸ்ட் நம்ம ரூக் 5 ஆக்குப்பை பண்ணுறோம். ப்ளஸ் இங்கே வந்து சில ப்ரெஷரை வந்து க்ரியேட் பண்ணுறோம் 4th ரேங்க்லன்னு வச்சுக்கோங்களேன். பின் அதுக்கப்புறம் ஒயிட்டு இருந்த ஒரே ஒரு ஓப்பன் ஃபைல் அவர் ஆக்குப்பை பண்ணிட்டார். இன்னொரு ஓப்பன் ஃபைல் H ஃபைல் போனால் பார்த்தா அதில் எந்த ஒரு பயனும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரூக்கை வந்து C5ல போட்டு இந்த பானை வேணால் மேலே ஏற்றத்துக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் பண்ண முடியும். பட்
லிட்ரலி இது வந்து ஈக்குவல் கேம் தான் வச்சுக்கோங்களேன். பட் கேமில் என்ன ஆச்சு அப்படின்னா நைட் டு D2 போடுறதுனால ரூக் E8 போட்டு அவர் மேலே பானை ஏற்ற பார்க்குறாரு. அதனால வந்து ரூக்கை வச்சு அவர் தடுக்கிறாரு ஆக்சுவலாக. தடுத்துக்கப்புறம் F/G3 இந்த பான் போயிடுது. இந்த ஒரு பான் வந்து கேம் சேஞ்சிங் மூவ் அப்படின்னு சொல்லலாம். ஆர் கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். F/G3க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கிங்கோட எஸ்கேப் ஸ்கொயர் வந்து கட் ஆகுது. இது வந்து இந்த என் கேமில் எவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்குது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. நைட் டு E4 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார் வந்து திரும்ப மேலே போகிறது உங்களால் பார்க்க முடியும். இங்கே இந்த பின்னில் வந்து போட்டு விட்டுறாரு. இப்போ என்னாச்சு அப்படின்னா இந்த பானை அட்டாக் பண்ணுறாரு. இப்போ இதுக்கு பதில் அவங்க வந்து இந்த பிரிசன் அதாவது இந்த சிறையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு முயற்சி செஞ்சுருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு பொசிஷன் ஒயிட்டுக்கு. அதாவது வின்னிங்கும் கிடையாது, லூசிங்கும் கிடையாது. பட் இன்ட்ரெஸ்டிங்கான பொசிஷன் கேமை கன்டினியூ பண்ணலாம். இங்கே என்னாச்சு அப்படின்னா நைட் E4 போட்டு அவர் G3 அட்டாக் பண்ணலாம். ஏன்னா செக்கோட வரும்னு பார்த்தா அவர் ரூக்கை ஆக்டிவேட் பண்ணி விட்டுறாரு. இப்போ இதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா இந்த ரூக்கோட என்ட்ரி பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆயிருக்கு. இந்த நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த நைட்டு ப்ளஸ் 2 பானு இவ்வளோ வேலை பண்ணுது. ப்ளஸ் பேக் ரேங்க் ரூக்கு கவர் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஐடியா என்னன்னா ரூக்கை போட்டு இதை பின்னில் போட போகிறாரு. அப்போ பேசிக்காக நீங்கள் திரும்ப போகிற மாதிரி ஆகிடுது. அப்போ என்னாச்சு, அப்போ உங்களுக்கு 2 மூவ் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. இதை வந்து அரவிந்த் வந்து அவரோட பீஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திட்டாரு. ரூக்கை வந்து G4ல போட்டு ரூக்கை சேலஞ்ச் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் அவர் நைட்டு F1ல வைக்கிறாரு. இது இன்னும் மோசமான ஒரு மூவாக மாறுது. அகெயின் அண்ட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா கிங் F1 கிங் E2 இஸ் த மூவ் டு டார்கெட் திஸ் வீக் பான் ஆர் கெட் அவுட் ஆஃப் திஸ் பிரிசன் அகெயின். பட் இங்கே நான் சொன்ன மாதிரி அவர் நைட் F1 போடுறதுனால இது வந்து கம்ப்ளீட்லி லாஸ்ட் பொசிஷன் தான். என்ன அப்படின்னா, இவ்ளோ குறைஞ்ச நேரத்தில இந்த டாக்டிக்கல் சீக்வென்ஸோ, இல்ல இந்த வின்னிங் எண்ட் கேம வந்து அவரு குயிக்கா கால்குலேட் பண்ணது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ நைட் F1க்கு அப்புறம் ரூக் இன்டு B4 அதுக்கப்புறம் C இன்டு B4 அண்ட் தென் கிங் டு F4 த பிரில்லியன்ட் மூவ். த கிங் வந்து என்னைக்காவது நம்ம வந்து பிரில்லியன்ட் மூவ் வராதா அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிற பழக்கமோ, இல்ல வழக்கமோ இருக்கும் நமக்கு. ஆனா கிங்க வச்சு பிரில்லியன்ட் மூவ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஆனா இங்க அரவிந்த் வந்து அத ஒரு பாசிபிலிட்டியா மாத்திருக்காரு. ஏன்னா, இந்த பொசிஷன்ல அவர் வந்து இந்த நைட்ட சாக்ரிஃபைஸ் பண்ண பார்க்குறாரு. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி வின்னிங் எண்ட் கேம். பட் ஆனா நெறைய பேருக்கு இத குயிக்கா புரிஞ்சுக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாஸ் பாயிண்ட்ஸ் தான் காரணம். இந்த நைட்டு முக்கியமா உள்ள போய் அது ஒரு சிறையில மாட்டிக்கிட்டது இன்னொரு காரணம். கிங்கு அதுக்கு உள்ள இன்னொரு குட்டி சிறை. ஸோ சிறைக்குள்ள சிறைன்ற மாரி கிங்கால வெளிய வரவே முடியாது. ஸோ எண்ட் கேம் ஃபேஸ்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனைல மாட்டிக்கிட்டாரு. 13 செகண்ட் தான் இருக்கு அரவிந்த் சிதம்பருக்கு. 10 செகண்ட் இன்கிரிமெண்ட் இருக்கு. கேம கன்வெர்ட் பண்ணாரா இல்லையா அப்படின்றது தான் ரிமைனிங் 5 மூவ்ஸ் பார்க்கலாம். ஸோ B டேக்ஸ் A5 B டேக்ஸ் A5 அங்க ஆடவும் முடியாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நைட்ட விட்டுட்டு நம்மகிட்ட அந்த நைட் இருக்கே நம்மளால சமாளிக்க முடியும். பான் வந்து குயின் ஆகுறத நம்மளால தடுக்க முடியும்னு நெனைக்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி ஒரு ஒரு ஜுக்ஸாங்டு பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒயிட் இஸ் கம்ப்ளீட்லி லூசிங். ஸோ ஜுக்ஸாங்னா உங்களுக்கு தெரியல. எந்த ஒரு மூவ் பண்ணாலும் அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. இப்போது இந்த பான் மூவ் ஆகாது, இது மூவ் ஆகாது. 2மே 3 4 பான் மூவ் ஆகுது. ஒன்லி நைட் கேன் மூவ். அப்போ E4 வந்து புஷ் பண்ணுறாரு. ஐடியா என்ன ரொம்ப சிம்பிள். உங்களுக்கே தெரியும். டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டு குயின் எடுக்க போறாரு. இவ்வளோ அதாவது 5த் ரேங்க்ல இருந்த பானு குயின் ஆகுறத தடுக்க முடியல. 2 பீஸ் இருக்கு இன்னும் போர்ட்ல. ஸோ அதுதான் இந்த கேமை இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துது. ஸோ நைட் டு D2 போறாரு. E3ல ஒரு கிக்கு. திரும்ப வந்து நைட் F3 வருது. அதுக்கப்புறம் E2ல அண்ட் தென் இப்போ இங்க வந்து மூவே கிடையாது. ஒண்ணு நைட் மூவ் பண்ண போறீங்க. அப்படி இல்லன்னு சொன்னா கிங் மூவ் பண்ண போறீங்க. இப்ப கிங் மூவ் பண்ணீங்க. ஆக்சுவலா இந்த பொசிஷன்ல E2க்கு அப்புறமே வந்து டொபலா வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. இப்போ சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். நம்ம நைட்ட வச்சு பிளாக்கேட் கிரியேட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பிளாக்கேட்னா பண்ணுங்க, எதனா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க E4ல போடலாம். ஐடியா என்ன அப்படின்னா, நான் இந்த நைட்ட த்ரெட்டன் பண்ணி குயின் பண்ணியும் விளையாடி வின் பண்ணலாம். அல்லது நான் இந்த பானையும் கேப்சர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நீங்க இப்படி வந்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து கிங் டேக்ஸ் D5 நெறைய வேரியேஷன்ஸ் இருக்குங்க. நான் ஒரு வேரியேஷன் கன்சிடர் பண்ணது என்ன அப்புட்ன்னா, இந்த மாரி கிங் டான்ஸ். இப்படி போயிட்டு நம்ம வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கு பொறுமையா. இதுக்கு இடையில இங்க கிங் டான்ஸ் பண்ணும்போது நைட் F3ல போட்டு பண்ணும்போது, நீங்க E4 வந்தீங்க அப்படின்னு சொன்னா, அ அப்பவும் அவங்க அந்த மாரி பண்ணிட்டுருந்தாங்க. அல்லது வந்து ஆமா அந்த மாரி பண்ணிட்டுருந்தாங்க அப்படின்னா, சில வேரியேஷன்ஸ்ல உங்களால இந்த பான கேப்சர் பண்ண முடியாத மாரி இருக்கும். ஏன்னா, நைட் வந்து இந்த பான அட்டாக் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இந்த காரணத்தினால தான் இந்த பொசிஷன்ல வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டார். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான பொசிஷன். நீங்க வொர்க் பண்ணதுனா நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கன்ஃப்யூஷன் வேணாம். நீங்க வொர்க் பண்ணதுனா வொர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ, உங்களுக்கு ஒரு பசிலா கூட இருக்கும். இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு எண்ட் கேம் பசில் நீங்க வச்சு வொர்க் பண்ணலாம். ஸோ, அரவிந்த் சிதம்பரம் வந்து ஃபேன்டாஸ்டிக்கா விளையாடிட்டு இருக்காரு ஆக்சுவலா. ஸோ, இப்போ நம்ம குயிக்கா வந்து ரிசல்ட்ஸ பார்த்துடலாம். ஸோ, இதுதான் வந்து ரிசல்ட்ஸ் பேஜ். நம்ம விளாடிமிர் ஃபெதர்சேவ் தன்னுடைய ஸ்ட்ராங்கான லீட் அப்படியே புடிச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. பட் வலைரிசா ஃபிருஸா எக்ஸ்ட்ரீமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ, அதனால லீடரோட ஜாயின் பண்ணியிருக்காரு 8 பாயிண்ட்ஸோட. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா அரவிந்த் சிதம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் டேல சூப்பரா ஆடி 7 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்திருக்காரு. ஒரே ஒரு லாஸ் ஃபர்ஸ்ட் நாள். அது பிறகு கூட லாஸ் ஆனது. பட் அதுக்கப்புறம் அவர் லாஸ் ஆகவே இல்ல. தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா 2 வின்னு 2 ட்ரா பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வின் பண்ணியிருக்காரு. அதனால அவர
3rd பிளேஸில் 3rd பொசிஷனில் வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ஸோ லெவோன் அரோனியன், அடுத்து போக்டான் டேனியல் டியோக்கு, கிறிஸ்டாஃப் ஜூடா 6, இவங்கெல்லாம் 6 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. எம்பிஎல் ப்ரக்கு, அடுத்து டேவிட், அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வெஸ்லின் டொபலா வந்து 4 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து 2வது நாளில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ 2 லாஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து, அதாவது ஃபஸ்ட் டேயில் 3rd ரவுண்டு அண்ட் செகண்ட் டேயில் ஃபஸ்ட் ரவுண்ட், அதுக்கப்புறம் திரும்ப லாஸ்ட் ரவுண்ட். ஸோ 3 கேம் வந்து லாஸ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த காரணத்தினால பாயிண்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கார். ஸோ இதுக்கப்புறம் வின்னிங் சான்சஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டாப் 8 பாயிண்ட்ஸ், 7 பாயிண்ட்ஸ், 6 பாயிண்ட்ஸில் இருக்கவங்களுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். பட் அரவிந்த்க்கு சான்சஸ் நிறையா இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத ஆஸ் யூஷுவல் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் போடுங்க, மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் கிளப்பில் ஃபிசிக்கலாக வந்து சம்மர் கேம்ப்ஸ் வந்து நம்ம May 5th நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே போல் அதே டைம் ஸ்லாட்டில் ஆன்லைன்லேயும் நாங்கள் வந்து கேம்ப் பண்ணுறோம். இது யாருக்கு அப்படின்னா, ஓரளவுக்கு விளையாட தெரிஞ்ச பிளேயராக இருந்தாலும் சரி, இல்லை அப்சல்யூட் பிகினராக இருந்தாலும் 2 பேருக்குமே வந்து செட் ஆகும். அந்த மாதிரி 2 கேம்ப்ஸ் நாங்கள் வந்து ஃபிசிக்கலாகவும் பண்ணுறோம், ஆன்லைன்லேயும் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் என்னோடய நம்பருக்கு வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். ஸோ